ஆளும் யோகம் அருளும் ஆண்டார்குப்பம் முருகன். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் தச்சூர் கூட்டுச்சாலை வழியாக பொன்னேரி செல்லும் வழியில் ஆண்டார்குப்பம் தலம் அமைந்துள்ளது. சுமார் 1000 ஆண்டுகள் பழைமையான கோயில். ஆனால் கர்ப்ப கிரகத்தைத் தவிர தொன்மையான கோவிலுக்குரிய கட்டிட அடையாளங்கள் எதுவுமின்றி புதிதாக நிர்மாணம் செய்யப்பட்டுள்ளது. ஆளும் யோகம் அருளும் ஆண்டார்குப்பம் முருகன். இவரை தரிசித்து வழிபட்டால் பதவி யோகம் வாய்க்கும் என்பது பெரியோர் வாக்கு. இதற்கு காரணமாக மிக அற்புதமான திருக்கதை ஒன்றையும் சொல்வார்கள். ஒருமுறை சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் சென்ற பிரம்மா வழியில் முருகப்பெருமான் இருப்பதை கவனிக்காமல் சென்றார். பிரம்மாவை அழைத்த முருகன், "நீங்கள் யார்?" எனக் கேட்டார். "நான் தான் படைக்கும் தொழிலைச் செய்யும் பிரம்மா" என அகங்காரத்துடன் கூறினார். அவரது அகந்தையை ஒழிக்க முருகன், "எதன் அடிப்படையில் படைப்புத் தொழில் செய்கிறீர்கள்?" எனக் கேட்டு, "எங்கே ஓம் என்னும் பிரணவத்திற்கு பொருள் கூறுமாறு கேட்டார். அதற்கு பிரம்மா பொருள் தெரியாமல் விழிக்க முருகன் அவரை சிறை வைத்தார். முருகனிடம் சிறை தண்டனை பெற்ற பிரம்மா அவரிடம் வேலையை பற்றி சரியாகத் தெரியாமல் செய்ததற்கு மன்னிப்பு வேண்டினார். அப்படி பிரம்மனிடம் கேள்வி கேட்ட அதிகாரத் தொரணையுடன் இடுப்பில் கரங்களை வைத்து கம்பீரமாக நிற்கும் திருக்கோலத்தில் முருகப்பெருமான் அருளும் கோயில் இது. ஆகவே இங்கு வந்து அவரை தரிசிக்கும் அன்பர்களுக்கு அதிகாரம் மிகுந்த பதவிகள் வாய்க்கும். ஏற்கெனவே பதவியில் உள்ளோருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை. பாலசுப்பிரமணியர் வேல், வஜ்ரம், சக்தி என எவ்வித ஆயுதமும் இல்லாமல் காட்சி தருகிறார். சுவாமிக்கு அருகில் 2 யானை வாகனம் இருக்கிறது. அதிகார தோரணையுடன் இருப்பதால் இவரை அதிகார முருகன் என்றும் அழைக்கிறார்கள். அருணகிரியார் இவரை பற்றி திருப்புகழ் பாடியிருக்கிறார். காலையில் இவர் குழந்தையாகவும், உச்சி வேளையில் இளைஞர், மாலையில் முதியவர் போலவும் தோற்றமளிப்பது வித்தியாசமான தரிசனம். ஆண்டிக்கோல சிறுவனாக வந்து முருகன் அருள் புரிந்த தலமென்பதால் ஊர் ஆண்டியர்குப்பம் என்றழைக்கப்பட்டு ஆண்டார்குப்பம் என மருவியது. ஆளும் கோலத்தில் முருகன் இருப்பதாலும் இப்பெயர் ஏற்பட்டதாகச் சொல்கின்றனர். பிற்காலத்தில் இந்த முருகனை ஆண்டிகள் சிலர் வழிபட்டு வந்தனர். அப்போது தலையாத்திரை சென்ற பக்தர் ஒருவர் இங்கு தங்கினார். மாலையில் தீர்த்த நீராடிவிட்டு முருகனை வழிபட வேண்டுமென நினைத்து, "ஆண்டிகளிடம் நீராடும் இடம் எங்கிருக்கிறது?" எனக் கேட்டார். அவர்கள், "அப்படி தீர்த்தம் எதுவும் இல்லை" என்றனர். அப்போது ஆண்டிக்கோலத்தில் சிறுவன் ஒருவன் அங்கு வந்தான். பக்தரிடம்தான் தெப்பத்திற்கு அழைத்துச் செல்வதாக சொல்லியவன் தான் வைத்திருந்த வேலால் ஓரிடத்தில் குத்தினான். அங்கு நீர் பொங்கியது. ஆச்சரியத்துடன் அதில் நீராடிய பக்தருக்கு சிறுவன் முருகனாக காட்சி கொடுத்தார். இவரே இத்தலத்தில் பாலசுப்பிரமணியராக அருளுகிறார். முருகனின் பிரதான வாகனம் மயில். அறுபடை வீடுகளில் சுவாமிமலை, திருத்தணி மற்றும் சென்னை குமரன்குன்றம் ஆகிய தலங்களில் முருகன் யானை வாகனத்துடன் காட்சி தருகிறார். ஆனால் இத்தலத்தில் மயிலுடன் சிம்ம வாகனமும் இருக்கிறது. சிம்மம் அம்பிகைக்குரிய வாகனம். தாய்க்கு உரிய வாகனத்துடன் இங்கு முருகன் அருளுகிறார். இந்த சிம்மம் மயிலைத் தாங்கியபடி இருப்பது மற்றொரு சிறப்பு. சித்திரை பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாளில் தெய்வானை திருமணமும் 9ஆம் நாளில் வள்ளி திருமணமும் நடக்கிறது. முருகன் அவதரித்த கார்த்திகை மாதத்தில் குமார சஷ்டி விழாவின் போது லட்சார்ச்சனை செய்யப்படுகிறது. மேலும் வைகாசி விசாகம், பங்குனி உத்திரம், ஆடி கிருத்திகை, தைப்பூசம் போன்ற திருவிழாக்கள் விமரிசையாக கொண்டாடப்படும்.